ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட்டாஞ்சாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு எல்லா காயும் போட்டுக்கலாம், வெண்டைக்காய் தவிர. அவரைக்காய், கத்திரிக்காய், பல்லாரி வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம், முருங்கைக்காய். இப்போது இதில் மசாலா அரைக்க எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய், ஜீரகம், வத்தல், பூண்டு 2-3 பல் பூண்டு, 2 பொடி வெங்காயம், எல்லாத்தையும் வச்சு அரைக்கணும். புளி, சின்ன சைஸ் புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி. என்னெல்லாம்னா தேங்காய், ஜீரகம், வத்தல், பூண்டு, புளி, சின்ன வெங்காயம், இது எல்லாமே மசாலாவுக்கு வச்சு அரைக்கணும். இப்போது சாதம், அதாவது அரிசி ஒரு காப்படி அரிசி 450 அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 125, 100க்கும் கொஞ்சம் கூட துவரம்பருப்பு எடுத்துருக்கோம். இப்போ அந்த காய் எல்லாத்தையும் ஒன்று போல் சேர்த்துட்டு இந்த மசாலாவும் அரைச்சி அதில் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கருவேப்பிலை போட்டு குக்கரில் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த காய்கறியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் போட்டுடுறோம். சேர்த்துட்டு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா, இந்த மசாலாவையும் அதோட போட்டு தண்ணி அளந்து விடணும். இப்போ காய்கறி மசாலா எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு. நான் குக்கரில் டைரெக்டாக வைக்கல, பாத்திரத்துலேயே வைக்கிறேன். குக்கரில் வச்சோன்னா கொஞ்சம் அடி பிடிச்சிருது, நல்லா இல்லாமல் இருக்குது. அதனால் தனியாக குக்கருக்குள்ளே பாத்திரம் வச்சு தனியாக வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் சேர்த்து தண்ணி அளந்து விட்ருக்கேன். அதாவது 200 கிராம் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி, அதே டம்ளரால். இப்போது 450 அரிசியும் 150 பருப்பும் வச்சுருக்கேன், 125 பருப்பு. மொத்தமாக 600 கணக்கு வச்சா 9 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். எந்த டம்ளரால் அரிசி இலக்கமோ அதுக்கு 9 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போது வெந்த பிறகு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதத்தை வெளியில் எடுத்தாச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன். இதை இதோட நம்ம சேர்த்து கிண்டி இறக்க வேண்டியது, கிண்டி சாப்பிட்லாம். ஈஸியாக செஞ்சிடலாம். காய்கறி, தேங்காய் எல்லாத்தையும் வெட்டி வச்சுக்கிட்டோன்னா அரிசியும் பருப்பையும் நல்லா களைஞ்சி அதோட சேர்த்து காய்கறி, தேங்காய், அது ஜீரகம், வத்தல், பூண்டு, புளி எல்லாம் சேர்த்து அரைக்கணும். அரைச்சி மொத்தமாக குக்கரில் வச்சு எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த கடுகு, உளுத்தம்பருப்பு அதோட சேர்த்து அதையும் ஒரு கிண்டினா ரெடி. சுவையான காய்கறி சாதம், கூட்டாஞ்சாதம்னு சொல்லுவாங்க, ரெடி.